உண்மையை டெய்லி வில்வாஸ்க்கும் வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னா, நம்ம ஏதாவது கண் கலங்க நேரத்தில் உடனே போய் படுத்துருவோம். திரும்பி எழுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்த நாள் நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம சரியாக நம்மளுடைய காரியங்களை நம்ம போக மாட்டோம். சரியாக நம்மளுடைய காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் கூட பண்ண முடியாது. அப்படியே சோர்ந்து போய் ஒரே இடத்துல இருப்போம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம நிறைய நேரம் முடக்கி இருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏசாயா 52:1 எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமாங்க, ஆண்டவருக்கு நம்ம முடக்கி கிடக்கிறதோ இல்லை நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறதோ இல்லை ரொம்ப சோர்ந்து போய் இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறதோ அவருக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் எழும்பணும். ஏன் தெரியுமாங்க? இப்படியே நீ இருந்தீங்கன்னா ஆண்டவரால் எப்படி உங்களை உயர்த்த முடியும்? நீங்கள் திரும்பி எழும்போது ஆண்டவர் உங்களை அதிகமாக உயர்த்துவார். எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ, எந்த இடத்துல கஷ்டப்படுத்தீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதனால் அவர்கிட்ட விசுவாசத்தோடு இருங்க. அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் அஸ்திக்கப்படுவதோ தேவன் உங்களை அஸ்திப்பராக. ஆமென்.